ஆனா உங்க விருப்பத்தின் அடிப்படையில் அந்த கேஸ் போடப்படல. இல்ல, உங்க கேஸ் போட்டதே தெரியாது. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 9 வயது மகன் பிரதீக் அப்படின்றவரை இந்த கூட்டத்தில் இழந்திருக்கிறாங்க. தன்னுடைய அம்மாவோட விஜயை பார்ப்பதற்காக கரூருக்கு போயிருக்கிறாங்க. விஜய் வருவதற்கு முன்னாடியே கூட்ட நெரிசலில் அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு மயங்கி இருக்கிறாங்க. தாயை அமராவதி சேர்க்கிறாங்க. பிள்ளையை காணா தேடி பார்க்குறாங்க. அலைஞ்சு பார்த்ததில் அப்போலோ மருத்துவமனையில் 9 வயது பிரதீக் என்ற அந்த சிறுவன் இறந்து போயிருப்பது தெரிய வருது. இறந்து போன அந்த உடலை பார்த்தோம் அப்படின்னா அதில் செருப்பு தடங்களும் கால் தடங்களும் பதிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அந்த சிறுவன் மேலே ஏறி குதிச்சு போயிருக்கிறாங்க இந்த கூட்டம். இந்த சிறுவனுடைய அப்பாவான பன்னீர்செல்வம் தான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார். என்னங்க அப்பா மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அது குடும்பத்துக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த பன்னீர்செல்வம் அவருடைய மனைவியை 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டார், விட்டுட்டு போயிட்டார். 1.5 வயசில் விட்டுட்டு போனவர். குழந்தைக்கே அப்பா யாருன்னு தெரியாது. இதுதான் அந்த குடும்பத்துடைய சூழல். இப்போது இந்த குழந்தை இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஒருவேளை எல்லாரும் நினைக்கலாம்ல, தந்தை பாசத்தில் மறுபடியும் வந்துட்டார், இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி வரலைங்க. இந்த குழந்தை இறந்தது தெரிந்தும் இந்த குழந்தையை பார்க்க வரலை. இந்த குழந்தையை வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க தெரியுமா, இறந்த பிறகு. அப்போவும் ஒரு தகப்பனாக அந்த குழந்தையை பார்க்க வரலை. குழந்தையை உடல் தகனம் செய்வதற்கு சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ மட்டும் வந்திருக்கிறாரு, குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, குழந்தையுடைய முகத்தை கூட பார்க்கலை. வந்த உடனே திரும்பி போய் விட்டதாக அந்த குடும்பத்தினர் சொல்லுவதை பார்க்க முடியுது. இவர் இந்த குழந்தைக்கு சம்பந்தமே இல்லாத நபர் அப்படின்றதுக்கு 2 ஆதாரம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இவர் போட்ட வழக்கு இருக்குது தெரியுமா, இவர் போட்ட வழக்கில் இவருடைய பையனுக்கு 13 வயசுன்னு இருக்கிறார். ஆனால் உண்மையிலே அந்த பையனுக்கு 9 வயசு தான் ஆகுது. தன்னுடைய பையன் எப்போ பிறந்தா எத்தனை வயசு என்பது கூட இவருக்கு தெரியலை அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 2023ஆம் ஆண்டே கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழை அவங்க மனைவி வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கும்போது கூட இவர் போய் தடுக்கலை. நான் இருக்கேன்ல, ஏன் நீ இப்படி வாங்குற அப்படின்னு சொல்லி தடுக்கலை. அவர் 2 வருஷமாக கணவனால் கைவிடப்பட்ட ஒரு மனைவியாக தன்னுடைய குழந்தை பிரதீக்கை இவர் தான் வளர்த்துட்டு வந்திருக்கிறார். இவர் அம்மா வீட்டில் வச்சு இவருடைய மாமா, இவருடைய பாட்டி, இவங்க எல்லாம் தான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ எந்த விதத்திலையுமே சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் திடீரென கேஸ் போடுவதற்காக வர்றாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த குடும்பம் மிக தெளிவாக சொல்கிறாங்க, அவருக்கு கேஸ் போடுவதற்கான நாலேஜே கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு திறமையும் தகுதியும் கிடையாது. அப்போ யாரோ ஒரு கட்சி அவரை தூண்டிவிட்டு பணத்துக்காக தான் இதை பண்ணுறாருன்றாங்க.